சும்மா இருப்பாங்க. எங்க வேலை செய்யறாமா? கவர்மெண்ட் வேலை தான். எங்க கடை? கவர்மெண்ட் வேலை தான். எங்க சொல்லு? ரேஷன் ஷாப்ல தான். எந்த இடத்துல? சிந்தாமணியில. எந்த கடை சொல்லு? எந்த கடை? சிந்தாமணி ரேஷன் கடை, கவர்மெண்ட் கடை. அண்ணா நகர்ல இருக்கீங்களா? பிரைவேட். சிந்தாமணி வந்து பிரைவேட்டா? கடை நம்பர் சொல்லு. கடை நம்பரா? கடை நம்பர் சொல்லு. இபி 141. நான் யாருன்னு உனக்கு அண்ணா மேயர் இருக்க பாத்தீங்களா? உதவி வரணும். அவர் பக்கத்துல நீ யாரா இந்த எடுத்து போங்கண்ணா. நீங்க உங்க பொறுப்பு நீங்க செஞ்சு ஆகணும்ண்ணா. நீ நம்பர் சொல்லு. என்ன நம்பர்? ஃபோன் நம்பர் வேணுமா? கடை நம்பர் இபி 41. அண்ணா நகரா? அண்ணா நகர் போடுங்க. எப்ப சொல்ல போறீங்கன்னா? உங்களை கேள்வி கேட்டா இந்த மாதிரி சொல்லுவீங்க. ஆபீஸ் நீங்க சொல்லலாம். காமிக்கிறேன். யாரும் சொல்ல யாருன்னு காமிக்கிறேன். காமிச்சிட்டு சொல்ல அப்பா சொல்லல அப்பா சொல்லல யாரும் காமிக்கணும். யார் சொந்தக்காரன்? யாரு சொந்தக்காரன்? கவர்னர்ல இருந்து வர வைக்கணுமா? இல்ல ஆவடியில இருந்து வர வைக்கணுமா? யாரு வரணும்? உதயகுமார் சொந்தக்காரன். அவரு கடையாண்டே இருக்கும். தெரிஞ்சவங்க அவங்களும். அவரு உதயகுமார தெரிஞ்சவங்க வர சொல்லுமா? அவங்களும் தெரிஞ்சவங்க. உங்க வேலையை தான் நான் செய்ய சொன்னேன் தவிர நீங்க வந்து அது செய்யணும் இது செய்யணும்னு சொல்லல. தெரியும் தான் நான் சொன்னேன். உங்களுக்கு யாரு நான் வர வைக்கணும்? உங்க வேலையை நீங்க செய்யலன்னா நீங்க செஞ்சுட்டீங்க. நான் ஏன் கேட்க போறேன்? வந்து இந்த வேலை நீங்க செய்யணும். பேச கூடாது. வீட்டுல வச்சுக்கணும். ரோட்ல வந்து வச்சுக்க. என் கதை உனக்கு தெரியுமா? உனக்கு யாருண்ணா நீங்க? யாரு சொல்லுங்கண்ணா. ஒரு மாசத்துக்கு வீட்டுல உட்கார வைக்கிறேன். யார? உன்ன யார? உன்ன வீட்டுல உட்கார வைக்கிறேன். யாரு உட்கார வேணா பாப்பா? உன்ன சஸ்பெண்ட் பண்ணி நீ சாட்சி இருந்தால ஒரு மாசத்துக்கு வீட்டுல உட்கார வைக்கணும். சொல்ல என் யுவராஜ்னா. யுவராஜ் யார் வேணா இரு. யுவராஜ்னா பேரோட சொல்றேன். யுவராஜ் யாருன்னு சொல்றேன். நான் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோ. நான் ஒண்ணு நீங்க இந்த வேலை செய்யறதுக்கு வந்து நாங்க கேட்டா நீங்க வந்து எங்க வேலையில நீங்க இது பண்ணுங்க. கழிவு நான் விடல. உங்க ட்ரைனேஜ் பாருங்க. நீங்க ட்ரைனேஜ் போடணும் பாருங்க. ட்ரைனேஜ் இங்க இருக்கு. இந்த ட்ரைனேஜ் வேலை தான் உங்களை நான் செய்ய சொல்றேன். எப்ப செஞ்சாங்க? ஏரியா ஃபுல்லா செஞ்சுட்டாங்க. பாத்தியா நீ? நீ வீட்டுல உட்காந்து பாக்கணும். ஏரியா ஃபுல்லா முடிச்சு லீவ் போடும்போது தான் நான் வந்து பாக்க முடியும். டென்ஷன் ஆகுற. நீ தெரிஞ்ச மாதிரி பேசுகிற. ஊரு பிடிச்சிட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? எதுனா நீ எடு கவரே எடுக்கிற. நீ எடு. நான் சொல்றது கேளியா? உனக்கு என்ன பொறுமை பேசு. நீ எடுக்கிறல. நான் சொல்ற பதில் கேட்டுக்கோ. என்ன ஊரு ஃபுல்லா ஏரியா ஃபுல்லா முடிச்சிட்டாங்க தெரியுமா உனக்கு? முஸ்டாங்களா? தெரியுமா? சொன்னாங்க கவுன்சிலர் செய்ய விடாம சொன்னாங்க. நான் ஆள் சொல்லிட்டு போனாங்க. என்ன ஃபர்ஸ்ட் அப்ப சொல்லுங்க. எப்ப செய்றாங்க? எப்ப செய்றாங்களா? செய்வாங்க. எப்ப செய்வாங்க சொல்லுங்க. எப்ப செய்வாங்க? நான் வேலை கறேன். இல்ல எப்ப நீங்க தான சொல்லலாம். நான் பொறுப்புல இருக்கீங்க. நான் சொல்லல. வட்ட செயலாளர் பொறுப்புல சொன்னீங்க. அவங்க வந்து எப்ப வேலை செய்வாங்க அப்பதான் செய்வாங்க. எப்ப செய்வாங்க? எப்ப செய்வாங்கன்னா என்ன எல்லா ஏரியா முஸ்டான்னு சொல்லுங்க. சொல்றது கேளு. உன் ஏரியா தெளிவால என்ன பொறுமையா தான் ஏரியா வந்து டிராயிங்ல கிடையாது. தெரியுமா உனக்கு? டிராயிங்ல கிடையாது. வரி கட்டறேன் நான். ஜிபி கட்டறோம். நான் 35 வருஷமா வரி கட்டறோம். எப்ப கட்டறேன்? நான் கட்டிட்டேனா? 6 மாசம் ஆயிடுச்சுனா? ஆனா இப்ப கட்டனவங்களா இருக்காங்கனா? இப்ப கட்டனவங்களா வந்துருச்சுனா? 6 மாசம் சொல்றீங்க நீங்களா வரி கட்டிட்டோம். நான் சொல்லிட்டு தலைவா. சிந்தாமணி வந்து கவர்மெண்ட் கிடையாது. யார் வந்து சிந்தாமணி? சரி கவர்மெண்ட் எல்லாம் என்ன? எது சிந்தாமணி கவர்மெண்ட்? கவர்மெண்ட் தானே. டிசிஎஸ் தான் கவர்மெண்ட். அப்படியே அண்ணா டிசிஎஸ் கவர்மெண்ட் அண்ணா. அப்ப அது கவர்மெண்ட் அது கவர்மெண்ட் தானே. நான் டிசி உங்களுக்கு சொல்ல தெரியலையாண்ணா? எதுவே உங்களுக்கு தெரியலையாண்ணா? சிந்தாமணி அப்ப டிசிஎஸ் கார்ப்பரேட் தானே. அது கிடையாது. அண்ணா அமுதம் மட்டும் தானா கவர்மெண்ட்? அது தெரிஞ்சுக்கீங்களா? அமுதம் மட்டும் தானா கவர்மெண்ட்? டிசிஎஸ் கிடையாதுடா. டிசிஎஸ் வேற டிபார்ட்மெண்ட்ல இல்ல. உனக்கு மேயர் தெரியும்ங்கறல. மேயர் கடை நிக்கறியா நீ? ஆமாண்ணா மேயர் தெரியும்னா. மேயர் நம்ம சொந்தக்காரங்க தானா? உதயகுமார் நமக்கு தெரிஞ்சவர் தானா? மேயர் சொந்தக்காரர் தெரிஞ்சவர்னா. ஏன்னா இப்ப பேசலாமாண்ணா? கூப்பிடுவானா? நீங்களே பேசுங்கண்ணா. கூப்பிடு. மேயர் கூப்பிடு. எதுக்கு நான் கூப்பிடணும்? நீங்க உங்க வேலைக்கு நான் அவரை கூப்பிடணும். நான் பேசுறேன் 1000 பிரச்சனை இல்ல. உங்களுக்கு நியாயம் தானே கேக்குறேன். போடா ஒரு வாரத்துல ஒரு மாசம் வருமானம் முடிஞ்சு வச்சு போடு. நான் பேசுறேன் போடு. இப்ப யாரு என்ன வேணும்? இல்ல தெரிஞ்சு நாங்க தெரிஞ்சுக்கிட்ட பேச நாங்களே பண்ணிட்டு போயிடுவோம். சும்மா வாய் கை வச்சு இது வந்து இதுல கிடையாது. ஸ்கெட்ச்ல கடை நான் வரி வாங்குறீங்க. ஸ்கெட்ச்ல கடை என்ன வீட்டு வரி வாங்குறீங்க? என்னங்கண்ணா பட்டா இருக்குண்ணா? எல்லாருக்கும் பட்டா இருக்குண்ணா? அப்ரூவ்ட் வாங்கிருக்காங்க. சிஎம்டி அப்ரூவ்ட் அப்ரூவ்டே வாங்கிருக்காங்கண்ணா. எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும். அப்பா டக்கர் மாதிரி பேசுங்க. ஒரு காரணம் தெரியாம இந்த ஊர்ல 50% ஒன்னும் ஸ்கெட்ச் கிடையாது. அப்படிங்களா? ஸ்கெட்ச் போட்டுக்கிறது. சரிங்கண்ணா. 1வது தெரு 2வது தெரு 3வது தெரு 4வது தெரு. நான் சொல்றது கேள்ப்பா. அது நீ காமிச்சிருக்கிற 5வது தெரு கிடையாது. இப்பதான் 5வது தெருல நான் 1வது தெரு. நான் சொல்றதை கேள்வி பேசிக்கிறேன். 1வது தெரு குடுக்குறாங்க. இதோட குடுத்துட்டான். இதுக்கு அடிஷனல் கொடுக்குறான். 2வது தெரு பேலன்ஸ் கொடுக்குறான். இது ஸ்கெட்சில் கிடையாது. 5வது தெரு ஸ்கெட்சில் கிடையாது. இப்போ அது எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுத்து ஏன் சொல்றது ஃபர்ஸ்ட் கேட்டுக்கு இடம் கூட பேசுகிறது. அவங்களுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா எது குடுத்துக்கிறாங்களோ அதுக்கு மட்டும் தான் பணம் தருவாங்க கான்ட்ராக்டுக்காரனுக்கு. இதையோ அதையும் அவன் போட்டான்னா கான்ட்ராக்டுக்காரனுக்கு துரு தர மாட்டாங்க. அப்போ நாங்கள் ரெக்கஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். ஏஐ மூலமா அவங்க பிரைவேட்டுக்கு அவங்களுக்கு ரெக்கஸ்ட்ரேஷன் கொடுக்கணும்.
ரெக்கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த பிறகு அதிகாரி என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து வேலை செய்யலாம்னு சொல்லி நம்ம பர்மிட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்து வேலை செய்வோம். இப்போ உன்னை கேட்டா வந்து மேனுவல் போட்டோம். உன்னை கேட்ட இல்ல போட்டு தப்பா என்ன சொன்னா உன்னை கேட்ட மேனுவல் வந்தோன்னு என்ன சொன்னீங்க நீங்க? இங்க இருக்குது 4 சரி கிடையாது, எல்லாம் போய் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். நான் என்னன்னா யாருமே உங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்கணும், எப்பயோ எல்லாருமே கொடுத்துருப்போம். உங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அவங்க மேல யாரா போவாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நான் போவாங்க. அப்ப இது சொன்னீங்களா? இது சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஜனங்கன்னா அப்படிதானே பேசுவாங்க, எல்லாருமே அப்படிதான் தான் செய்வாங்க. எல்லாருமே எல்லாரும் அதுக்கு வந்து அவங்க இவங்க எல்லாருமே நம்ம வீட்டு சொந்தக்காரங்க மாதிரி தான் எல்லாம் பழகினுக்கிற ஏரியாவில். அவங்க இவங்க 4 பேர் வந்து என்ன சொன்னீங்க? 4 விதமா இருந்தாங்கன்னு சொல்ல நீங்க. 4 பேர் என்ன இது மாதிரி நடக்குதுங்க, வந்து என்ன போட்டு கொடுக்குதுங்க? நான் போட்டு எல்லாம் கொடுக்கல. வேலை நீங்க செஞ்சீங்கன்னா யாரு சொல்ல போறாங்க? யோகிய மாதிரி பேசுகிறான், கேப் மாறீங்களே. ஊரை கொள்ளாட்சி போறவங்க அந்த குடும்பத்தை ஓட்டுறவங்க யோகியமா பேசுறான். இப்ப நாங்கெல்லாம் யோகியமா பேசுறதுக்கு பப்ளிக் திருட்டு குடும்பத்தை ஓட்டுறான் மத்தியா, அவெல்லாம் யோகிய மாதிரி பேசுறான். சொல்றது நாங்களாம் யோகிய சொல்றது கேட்டியா? ஊரை கொள்ளையடிச்சு பப்ளிக் திருடி குடும்பத்தை ஓட்டுறான் பாரு, அவெல்லாம் யோகிய மாதிரி பேசுறான். தப்பு செய்யறவன் அதுதானே சொல்றேன். உங்களை தான் பாத்துருக்கேன், உங்களை நான் தான் பாத்துருக்கேன். வேலைக்கு போறேன் நான், எனக்கு இதே வேலையானா நான் வேலைக்கு போகாம இங்கே உட்காந்து எனக்கு இதாகிடுமா? இதே பிரச்சனை நான் பாத்துட்டு இருக்க முடியுமா? நீங்க வரும்போது தான் கேட்க முடியும். பாத்தாங்களா நீங்க யாரும் வரதில்லை அப்படின்னு. நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.